இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா அப்பா என்ன எல்லாரும் வாங்குங்க. ஏய் என்னடா என்ன பிரச்சனை? தெரியலையே. என்னாச்சு உனக்கு? ரகு, உங்க பொண்ணு என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? என்ன என்ன பண்ணா? ஏய் அண்ணா வாடா. அண்ணா எடு. அண்ணா ஐயோ, இத பாருங்க. ஐயோ, இத்தனை வருஷமா கல்யாணம் ஆகலையேன்னு இவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு ஒரு பையனை பார்த்து நிச்சயம் பண்ணா, இவ யார் கையிலயோ தாலியை கட்டிட்டு வந்து நிக்கிறா. அதுவும் வீட்டுக்கு தெரியாம இப்படி ஒரு திருட்டுத்தனத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறா. துளசி, எங்க இருந்து வந்தது இப்படி ஒரு தைரியம் உனக்கு? பார்க்க எல்லாருக்கும் ஒரு நல்ல பொண்ணு மாதிரி இருந்துகிட்டு இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிருக்கிய. டேடி ரகு, கொஞ்சம் பொறுமையா இருடா. என்னம்மா பொறுமையா இருக்க சொல்றீங்க? அன்னைக்கு அந்த பொண்ணு கழுத்துல அவன் தாலி கட்டிட்டு வந்து வாசல்ல நிக்கிறான். எல்லாரும் சேர்ந்து அவனை வீட்டுக்குள்ள சேர்க்கறீங்க. இன்னைக்கு உங்க பொண்ணு யாருக்குமே தெரியாம எவன் கையாலேயோ தாலி கட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள நிக்கிறான். அதுவும் அந்த விஷயத்தை மறைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஐயோ, இந்த வீட்டுல இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. டேய் ரகுவரா, சத்தம் போடாதடா. அக்கம் பக்கத்துல யார் காதலியாவது விழ போகுதுடா. மானம் போதா பாட்டி உனக்கு? போகட்டும். ஐயோ, இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சது நாளைக்கு வேற யாருக்காவது தெரியாமலே போயிடும். இந்த வீட்டுல தான் யாருக்கும் இத பத்தி கவலை இல்லையே. இதெல்லாம் கேள்வி கேட்டா என்னதான் தப்பு சொல்லுவீங்க எல்லாரும்? என் கண்ணையே என்னால நம்ப முடியலமா. நீயா இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்க? இதனால தான் நீ கல்யாணத்தை தள்ளி போட்டியா? உங்ககிட்ட எத்தனை முறை நான் வந்து பேசியிருப்பேன். இப்ப கூட உங்ககிட்ட பேசிட்டு வந்தனமா? ஏமா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல? என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் எந்த தப்பும் செய்யல. இந்த தாலி என் கழுத்துல எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியலப்பா. துளசி, மரியாதையா யார் அந்த பையன்னு சொல்லு. அது யாரா இருந்தாலும் பேசி நாங்க சேர்த்து வைக்கிறோம். இப்படி குடும்பத்தை கேவலப்படுத்திட்டு இருக்காத, சொல்லி தொலை. அண்ணா, சத்தியமா அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு. இதை எப்படி நாங்க நம்புறது? தியா, என் பொண்ணு மேல சத்தியமா சொல்றேன், இந்த தாலியை கட்டினது யாருன்னு எனக்கு தெரியாது.